முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டார்கள். அன்பார்களே, அழைக்கப்பட்டது உண்மை, அழைத்தவர் உண்மை, அழைத்தவர் தெய்வம், எல்லாம் உண்மை. ஆனால் இவர்கள் தெரிந்து கொண்டது எது தெரியுமா? முதன்மையான இடங்கள். தே வாண்ட் ப்ராமினன்ஸ், தே வாண்ட் ப்ரையாரிட்டி. இன்றைக்கு பாருங்களேன், பல ஊழியர் கொடுகைகளை கூட அநேக நான் பார்க்கிறேன். இதை குறைவாய் சொல்லவில்லை. எல்லாரும் என்ன விரும்புகிறாள்? மேடையை நான் அமர வேண்டும், என்னை மேடையில் எல்லாரும் பார்க்க வேண்டும். இது எல்லாருடைய விருப்பம். அது மனித வாழ்க்கையில் இயல்பாய் பிறந்த ஒன்று. ஆண்டவர் சொன்னார், அவர்கள் அந்த பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை பார்த்து. அப்படியானால் நீ முதன்மையான இடத்தை தெரிந்து கொண்டதை தேவன் பார்க்கிறார். அன்பார்களே, ஆண்டவர் உங்களை பார்த்தது உண்மையானால் அவரே அந்த முதன்மையான இடத்தை உங்களுக்கு தேடி வந்து தருவார். திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் முதன்மையாக இருக்க விரும்ப வேண்டாம், ஆண்டவர் உங்களை முதன்மைப்படுத்துவார். ஆனால் நீங்கள் தேவன் எங்கே வைத்தாரோ, எங்கே உங்களை அவர் வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல, அந்த சபையிலே, அந்த ஸ்தாபனத்திலே உண்மையாயிருங்கள். நாளிலே என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, நீ போகிற சபையிலே உன்னை விட வரங்கள் இல்லாத, வல்லமை இல்லாத, கிருபை இல்லாத, தாளந்துகள் இல்லாத ஒருவரை அந்த ஊழியர் பயன்படுத்தலாம். அப்பொழுது உனக்குள்ளே ஒரு சோர்வு, உனக்குள்ளே ஒரு மனத்தாங்கள், உனக்குள்ளே ஒரு ஆதங்கம். வேறு சபைக்கு போகலாமா? அந்த ஊழியர் சரியான ஊழியர் இல்லை, அவர் தவறான நபரை பயன்படுத்துகிறார். இல்லை அன்பாதவர்களே, ஆண்டவர்தான் அப்படிப்பட்ட நிலைக்குள்ளே உங்களை வைத்திருக்கிறார். உங்களை சோதித்து பார்க்கிறார். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஒருவேளை அந்த பயன்படுத்தப்படுகிற நபரை பார்த்து உங்களுக்கு பொறாமை வரலாம். பயன்படுத்துகிற போதகரை பார்த்தும் உங்களுக்கு 1000 கேள்வி வரலாம். போதகர் சரியில்லை, தலைவர் சரியில்லை, அவருடைய தீர்மானம் தவறானது, தவறான ஒரு கொள்கையை கடைபிடிக்கிறார். இல்லை அன்பானவர்களே, ஆண்டவர் ஒருவனை பயன்படுத்தாவிட்டால் இந்த உலகத்தில் யாரும் பயன்படுத்தப்பட முடியாது. ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்துவார். இந்த வசனத்தை நான் திரும்ப படிக்க கேளுங்கள். 8ஆம் வசனம், லூக்கா 14:8. ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது, அப்படியானால் அழைத்துத்தான் நான் போனேன், ஆனால் அடுத்த வார்த்தை, பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு ஊழியர்களே, ஊழியர் கூடுகைகளிலே எல்லாருக்கும் ஆசை, நான் தலைவனாக இருக்க வேண்டும். தலைவனாக இருக்கிற வரைக்கும் அவர் ஊழியர் கூடுகைக்கு போகிறார். அவர் தலைவராக இல்லை என்றால் அந்த கூடுகைக்கு அவர் போவதே இல்லை. ஏனென்றால் அந்த தலைமைத்துவத்துக்காகத்தான் அவருடைய பங்களிப்பு இருந்தது. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவனை அழைத்திருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து எவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடு தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாக இருக்கும். எத்தனை அருமையான வார்த்தை! யோசித்து பாருங்கள் அன்பார்களே. நான் முதன்மையான இடத்தை விரும்பினால் வாழ்க்கையில் கிடைப்பது என்ன?